ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்குவிட் கேம்ல வர இந்த ஒரு மாஸ்க் எப்படி செய்யறது கரெக்டா போய் விழுந்துரு. யா ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மெல்வி vlogs. இன்னைக்கு நம்ம மெல்வி vlogsல ஸ்குவிட் கேம்ல வர கேம்ஸ் பத்தி வீட்ல செஞ்சு ப்ளே பண்ண போறோம். இது எபிசோட் 2. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்குவிட் கேம்ல வர இந்த ஒரு மாஸ்க் எப்படி செய்யறது அப்படின்றது தான் கைஸ் பார்க்க போறோம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிளாக் கலர்ல ஒரு கலர் பேப்பர் எடுத்துங்க. அது நீங்க இந்த மாதிரி ஆஃப் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ண இந்த ஒரு பேப்பர்ல பென்சிலை வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வரைஞ்சதை இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்க கட் பண்ணி எடுத்ததுல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இதுல நீங்க அங்கங்க கட் பண்ணி விட்டுருங்க. நான் கட் பண்ற மாதிரி. அதுக்கப்புறமா இதை நீங்க டேப் வச்சு ஒட்டிருங்க. நம்ம கட் பண்ண எல்லா இடத்துலயுமே டேப் வச்சு ஒட்டணும். அதுக்கப்புறமா எல்லா இடத்துலயுமே டேப் ஒட்டினதுக்கு அப்புறமா இது பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க பென்சில் எடுத்து இந்த மாதிரி ரஃபா ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க 2 சைடும். அதுக்கப்புறமா அதை நீங்க காம்பஸ் வச்சு குத்தி எடுத்துருங்க. இது நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா, அப்பதான் நம்ம இந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கும்போது நமக்கு கண்ணு தெரியும். அதனாலதான் நம்ம இதை பண்றோம். அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறமா இது பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதுல காம்பஸ் வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுருங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இந்த மாதிரி சர்க்கிள் போடுங்க. 2 சர்க்கிள் மொத்தமா நீங்க போடணும். ஒன்னு சின்ன சைஸ்ல இன்னொன்னு பெரிய சைஸ்ல நீங்க போடணும். அதுக்கப்புறமா இதை நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ற மாதிரியே பார்த்து நீங்களும் கட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண சர்க்கிள்ல க்ளூ அப்ளை பண்ணி இதை நம்ம ஒட்டிக்கலாம். இதை நம்ம ஒட்டினதுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க இன்னொரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்து அதுல இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா அந்த லைன் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி நீங்க ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபோல்டு பண்ணி எடுத்ததை 2ஆ கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை வச்சு பார்க்கலாம் அது கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு. கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம இதை ஒட்டிடலாம். இப்போ நம்ம க்ளூ எடுத்து அப்ளை பண்ணி ஒட்ட போறோம். அதுக்காக இப்போ நான் க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஒட்டுற மாதிரியே பார்த்து இந்த மாதிரி 2த்தையுமே எடுத்து ஒட்டிருங்க. இதை நம்ம ஒட்டினதுக்கு அப்புறமா இது பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு சைட்ல நம்ம காம்பஸ் வச்சு குத்தி ஒரு ஓட்டை போட்டுக்கணும். அதுக்குள்ள நம்ம நூலை இன்சர்ட் பண்ணிடணும். நூலை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நாட் போட்டுடணும். இன்னொரு பக்கமும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான் கைஸ், மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒரு த்ரோயிங் ஸ்டோன் எப்படி செய்யறது அப்படின்றது தான் கைஸ் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. நான் கார்ட்போர்ட் அட்டை பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை கட் பண்ண போறேன். ஃபுல் அட்டைப்பட்டிலாம் நமக்கு தேவைப்படாது. கொஞ்சோண்டு தான் கைஸ் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா நான் இதுல ஒரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கட் பண்ண கார்ட்போர்ட்ல ஏதாவது வச்சு நம்ம இந்த மாதிரி சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா இதை நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இதே ஷேப்பை நம்ம கார்ட்போர்ட்ல வச்சு வரைஞ்சி இன்னும் நம்ம நிறைய பீசஸ் கட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி நிறைய பீசஸ் கட் பண்ணாதான் இது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் சொல்றேன்.
அதுக்கப்புறமா நீங்க 4 பீசஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதோடைய திக்னஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா அதை நம்ம ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு டேப் போட்டு ஒட்டிடலாம். இது நீங்க வந்து ஒட்டினதுக்கு அப்புறமா பிளாக் கலர் பேப்பர்ல இதே ஷேப்பே வந்து வச்சு வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமா நம்ம வந்து 2 பீசஸ் வந்து கட் பண்ணணும் 2 சைடுக்கு. அதுக்கப்புறமா இதனுடைய சைட்ல எவ்வளவு திக்னஸ் இருக்கு அப்படின்றத வச்சு மார்க் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த ஒரு கார்ட்போர்ட்ல வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பேப்பர் எல்லாத்தையும் இதுல வந்து வச்சு ஒட்டிடணும். அவ்வளவுதான் गाइस. இப்போ நம்ம இத ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுல ஒரு சர்க்கிள் வந்து வரையணும். அதுக்கப்புறமா ஒரு ட்ரையாங்கிள் வந்துட்டு வரையணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கொயர் வந்துட்டு வரையணும். அவ்வளவுதான் गाइस. இப்போ நீங்க அதுக்கு மேலே ஒயிட்னர் வச்சு டிரா பண்ணுங்க. எதுக்காக நம்ம ஒயிட்னர் வச்சு டிரா பண்றோம் அப்படின்னா அது மேல வந்து ஒயிட் கலர்ல தான் வந்துட்டு இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால தான். அண்ட் ஒயிட்னர்ல டிரா பண்ணும்போது கொஞ்சம் கேவலமா தான் வரும். அட்ஜஸ்ட் பண்ணி டிரா பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த த்ரோயிங் ஸ்டோன் வச்சு விளையாடலாம். கரெக்டா போய் விழுந்திரு. யா. So okay guys, அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் என்ன?